த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நான் ஏன் இவ்வளோ சிரிச்ச முகமா இருக்கிறேன்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா 3 நாளா இதே இடத்துல தாங்க இருக்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக சென்னையில் இருக்கக்கூடியவங்க கமலாலயத்தோட வாசல்லையோ இல்லாட்டி அண்ணாரிவாளையத்தோட வாசல்லையோ காத்திருக்கிறாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும். நான் இருக்கிறது டெல்லியில, நான் பார்லிமெண்ட் பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட் பார்த்துக்கிட்டு முக்கியமான எலெக்ஷன் நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா 3 நாளா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வீட்டு வாசல்லையே காத்து கிடக்கிறார். தூக்கம் இல்லாம, சோறு இல்லாம. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட காத்திருக்கிறதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை அப்படின்றது தான். ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான அத்தனை முக்கியமான நகர்வுகளையும் டெல்லி முடிவு பண்ணிட்டு இருக்குது அப்படின்றது தான் வருத்தத்துக்கான மிக முக்கியமான காரணமா இருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் டிடிவி தினகரன் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு கிளம்பி போயிருக்கிறாரு. 11:30 மணிக்கு சந்திப்பு அப்படின்றது தொடங்கி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர் உள்ளே இருந்தாரு. ஏன்னா அமித்ஷா வீட்டுக்குள்ள போய் அப்பாயின்மெண்ட் கிடைச்சி உள்ள போய் கிடைக்கிறதா ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் இந்த சந்திப்பு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன கூத்து அப்படின்னா, முந்தா நேத்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு வந்து மத்தியானமே வந்துட்டாரு. ராத்திரி 8:30 மணிக்குன்னாங்க, அப்புறம் 9 மணினாங்க, அப்புறம் 10 மணின்னு சொல்லி 10:15 மேல அவரு நைட்டு நேரம் இங்க வந்து 10:30 மணிக்கு சந்திப்பு தொடங்கி 1 மணி நேரத்துக்கு மேல சந்திப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவரு அடுத்த நாள் காலையில 7 மணிக்கெல்லாம் சென்னை கிளம்புறாரு. காலையில அடிச்சு பிடிச்சி ஏர்போர்ட் போய் அவர்கிட்ட நிறைய கொஸ்டின் பண்ணியிருந்தோம். அது என்ன டீட்டெயில் அப்படின்றத நேத்துக்கான நம்மளோட வீடியோ இருக்கு. யாராவது வேணும்னா நம்மளோட டைம் லைன்ல போய் பாத்தீங்கன்னா நேத்தோட வீடியோ பாருங்க, உங்களுக்கு நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல இருக்கும். அதுக்கப்புறமாவே டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் 2 பேருமே டெல்லிக்கு வந்து அமித்ஷாவை பார்த்துடணும். சிம்பிள். நீங்க வந்து முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறீங்க, தொகுதி பங்கீடு பத்தி பேச போறீங்க, இல்லாட்டி பிரச்சாரத்தை எப்படி எடுத்துட்டு போறதுன்றதை பேச போறீங்க, வியூகங்கள் வகுக்க போறீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே கூட்டணியில தான் இருக்கிறீங்க. மாற்று கருத்துக்கள் எதுவுமே இருக்க போறது இல்லை. ஸோ எல்லாருமே ஒன்னா உட்காந்து சிம்பிளா பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா தனித்தனியா பார்க்கணும் அப்படின்றதுல இந்த கங்கணம் கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு. டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட நேற்று இரவு முழுக்க எப்படியாவது அமித்ஷாவை பார்த்துடணும் காத்திருந்து அமித்ஷா ஆஃபீஸ்ல இருந்து டைம் கிடைக்காம இருந்துச்சு. இதுல என்ன மோசமான விஷயம்னா, எடப்பாடி பழனிசாமி வந்தப்பவும் அமித்ஷா ஆஃபீஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, சரி டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் இவங்க எல்லாருமே கூட டைம் கேட்கறாங்க, ஸோ எல்லாரும் ஒன்னா உட்காந்துடலாமா? கிடையாது, கண்டிப்பா தனித்தனியா தான் எங்க கிட்ட ஆலோசனை நடத்தணும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. சரி, நீங்க ஒரு நேர்காணல் நடத்துறீங்க, தொகுதி பங்கீடு பண்றீங்க அப்படின்னா ஓகே ஃபைன். இவங்க என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமியும் திட்டவட்டமா இருக்கிறாரு, தொகுதி பங்கீடு எல்லாம் பேசல. இப்போ இங்கிருந்து கிளம்பி போன டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, நாங்க தொகுதி பங்கீடுலாம் பேசலீங்க, நாங்க சென்னையில முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் எதுக்காக டெல்லிக்கு வந்து இப்படி காத்திருந்து எலெக்ஷன் அங்க இவ்வளவு முக்கியமா போயிட்டு இருக்கிற நேரத்துல எதுக்காக காத்திருந்து பண்றாங்க அப்படின்றத மிக முக்கியமா எழுந்திருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. டிடிவி தினகரன்ட்ட நான் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணேன். எதுக்கு சார் டெல்லி தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுதுன்னு சிஎம் உங்களை திட்டுறாரு, திமுக காரங்களும் உங்க மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாரும் டெல்லிக்கு வந்துட்டே இருக்கிறீங்கன்னா திமுக காரங்களுக்கு தான் பயம் வந்துருச்சு, டெல்லி கூட இணக்கமா போகணும், டெல்லி கூட ரொம்ப சாஃப்ட் கார்னர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் நிதி கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இது யார் சொல்றாங்கன்னா, எதுக்காக முதல்ல சாஃப்ட் கார்னர்ல போகணும், உரிமையை கேட்டு பெறதுக்கு எதுக்காக தாஜா பண்ணணும் அப்படின்ற ரொம்ப அடிப்படையான கேள்வி எழுது. ஏன்னா மாநில அரசுகள் கேட்கறது அப்படின்றது ரொம்ப அடிப்படையான விஷயம். கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் நாங்க நிதி கொடுப்போம், கூட்டணி இல்லாத கட்சிகளுக்கு, எதிர்கட்சிகளுக்கு நாங்க பண்ண மாட்டோம்னு ஒரு மத்திய அரசு சொல்லுது அப்படின்னாலே அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, முன்னாடி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தப்ப தமிழ்நாட்டுக்கு 3 லட்சம் கோடி தான் வந்துச்சு, இப்ப 12 லட்சம் கோடி தான் வருது அப்படின்ற மாதிரியான கணக்கீடுகள்லாம் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட டெல்லி கூட இணக்கமா போகணும் அப்படின்ற அந்த வார்த்தை எனக்கு ஏதோ கொஞ்சம் குறுகுறுப்பா இருந்துச்சு அப்படின்றத சரி சொல்லலாம். சரி, அதெல்லாம் விட்டுறலாம். இப்போ இவர் டெல்லிக்கு வந்து இவ்வளவு நேரம் காத்திருந்து பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆப்வியஸ்லி அதிமுக கிட்ட போய் தொகுதிகளுக்காக கேட்டு நிக்கிறதோ, எங்களுக்கு அதிக சீட்டுகள் கொடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட டிடிவி தினகரன் போய் நிக்கிறது அப்படின்றது நிச்சயமா அவருடைய கௌரவத்துக்கு அது சூட்டபிளா இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்றாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கிட்டத்தட்ட தனி கட்சி ஆரம்பிச்சு அதை அவர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது யார் தனது எதிரின்னு இருக்கோ அந்த எதிரிக்கிட்டேயே போய் கை கட்டி நிக்கிறது அப்படின்றது டிடிவி தினகரனால ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அதனாலதான் அவரு டெல்லியை எல்லாத்துக்கும் நாடிக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா
இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடியே டிடிவி தினகரன் டெல்லிக்கு வந்து அமித்ஷாவை பார்த்து அமித்ஷா அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் கூட்டணியில இணைஞ்சிருக்கிறாரு. இப்பவும் கூட டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, நான் அதிமுக கூட்டணியில இணையறதுக்கு ஒரே காரணம் அமித்ஷா அவர்கள் தான் அப்படின்ற சொல்றாரு. பாஜகன்னு கூட சொல்லல, அமித்ஷா அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரோ அதை நான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு தான் சொல்றாரு. மற்றபடி திருப்பி கான்ட்ரவர்சி ஆகுது அப்படின்றதுனால இப்போ நம்ம கிட்ட பேட்டி கொடுத்தப்ப என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு. அப்போ வியூகங்கள் வகுக்கிறது எல்லாத்துக்குமே நீங்கள் ஆப்வியஸ்லி எடப்பாடி பழனிசாமியே கேட்டிருக்கலாம். இல்லை பாஜகவை தான் கேட்கணும் அப்படின்னா பாஜகவுடைய தலைவராக நிதின் நபீன் இருக்காரு, மாநில பொறுப்பாளராக பியூஷ் கோயல் இருக்கிறாரு. எதுக்காக அமித்ஷா அவர்களை வந்து சந்திக்கணும்? அப்போ அமித்ஷா அவர்கள் தான் அதிமுகவுடைய இல்லை இந்த கூட்டணியுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் கவனிச்சு அவர் தான் அந்த கமாண்ட் கொடுக்குறாரோ அப்படின்ற கேள்வி ஆப்வியஸ்லி எழுது. ஸோ வெளியே வந்து இன்னும் நிறைய கேட்ட பொழுது திமுக தலைமையில் நடக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சாரு. கடந்த காலங்களில் திமுக தான் இப்படி டெல்லியில் வந்து காத்து கிடந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சாரு. ரொம்ப நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம், மற்றபடி ஷீட் ஷேரிங் பற்றிலாம் நாங்கள் எதுவும் பேசலை, எங்களுக்கு வந்து இத்தனை சீட்டுகள் வேணும்லாம் நாங்கள் கேட்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அது சொல்றதுக்கு அப்படி எதிர்மாறான விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ஏன்னா இந்த விஷயங்கள் வியூகங்கள் வகுக்கிறதுக்காக அமித்ஷா அவர்களை வந்து இவ்வளவு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உள்ள காத்திருந்து 2 நாட்கள் டெல்லியில காத்திருந்து சந்திக்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு எதுவுமே பெரிய அளவுல புரியாம இருக்கு. ஸோ ஒட்டு மொத்தத்துல டெல்லி என்ன அணுகுதோ என்ன செய்யறாங்களோ அதைத்தான் இவங்க செய்யறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இதுல டிடிவி தினகரன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். பீகார் மாடல்ல தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி அணுகும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, பீகார்ல இப்ப என்ன நடந்திருக்கு. ஒரு வருஷம் கூட நிறைவடையில நிதிஷ்குமார் ஆட்சியை பொறுப்பேற்று அதுக்குள்ள முதல்வரா மாத்தி அவரை மாநிலங்களவை உறுப்பினரா கொண்டு வராங்க. அப்போ டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய அந்த தொனியை வச்சு நம்ம கவனிக்கும் பொழுது ஒரு வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சோ ஒருவேளை இந்த கூட்டணி ஜெயிச்சு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனாலும் கூட எங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு அவரை மாத்திட்டு பாஜகவுடைய நபர்கள் யாராவது முதல்வர் நாற்காலியில் உட்காருவாங்களோ அப்படின்ற மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்றது எழுந்திருக்கு. இதுக்கான சாத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்குமே சாத்தியம் இருக்கு. பாஜக நினைச்சாங்கன்னா எதையுமே சாத்தியப்படுத்தி பார்ப்பாங்க. ஸோ அதனால பீகார் மாடல் அப்படி ஏன் எத்தனையோ மாடல் சொல்லியிருக்கான், ஹரியானா மாடல் சொல்லியிருக்கிறான், நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் மாடலை மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு பீகார் மாடல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது மூலியமா ஒருவேளை இந்த கூட்டணி ஜெயிச்சாலும் கூட முதல்வராக யார் இருப்பாங்க அப்படின்றது பெரும் சந்தேகமாக மாறி இருக்கு. ஏன்னா நீங்க மோடி ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், பாஜகவுடைய அத்தனை தலைவர்களுமே மீண்டும் மீண்டும் சொல்றது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நபர்கள் தான் வந்து முதல்வர் நாற்காலியில் உட்காருவாங்கன்னு சொல்றாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி அவங்க வெளிப்படையா எங்கேயுமே அப்படி சொல்லவே இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேம்பெயின் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களாகட்டும், அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடியதாகட்டும், எல்லாத்தையுமே டெல்லி தான் கண்ட்ரோல் பண்ண போறாங்க. அதிலும் அமித்ஷா அவர்கள் தான் கண்ட்ரோல் பண்ண போறாரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிறைய சந்தேகங்களுக்கு டிடிவி தினகரன் தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய பதில்களை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தோணுது? நான் முடிஞ்சா அந்த பேட்டியும் போடுறேன், அதோட லிங்க்கையும் நான் கீழே போடுறேன், இதோட லாஸ்ட்ல கொடுக்குறேன், நீங்க அதையும் முடிஞ்சா பாருங்க. ஒட்டுமொத்தமா இந்த சினாரியோ உங்களுக்கு என்ன தோணுது? பீகார் மாதிரியே ஆயிடுமா தமிழ்நாடு அப்படின்றது எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி. சார், இன்னைக்கு அமித்ஷா அவர்களை பார்த்திருக்கிறீங்க, என்ன முக்கியமான சந்திப்பு நடந்துச்சு? மாண்புமிகு உள்துறை அமைச்சரையும் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களையும் சந்தித்தோம். இந்த முறை நாங்கள் வந்தது இந்த தேர்தலில் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அடுத்த கட்டமாக திமுகவை வீழ்த்துவதற்கு எங்கள் கூட்டணி 234 தொகுதிகளிலும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி அவருடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு வந்திருக்கிறேன்.
சார் ஆனா தொடர்ச்சியா டெல்லிக்கு எல்லாருமே வந்துருக்கீங்க, அது நிறைய ஏன் சந்தேகம் சார் உங்களுக்கு டெல்லிக்கு நாங்க வந்தா பிடிக்கலையா உங்களுக்கு? இல்ல பிடிக்கலன்னு இருக்குல்ல சார், சார், திமுக தரப்புல இருந்து என்ன இல்ல சொல்றாங்க? இல்ல அவங்க திமுக ஆயிரம் பேசுவாங்க. அவங்க வந்து டெல்லியில எங்க மந்திரியா இருந்து அசிங்கப்பட்டவங்க நமக்கு தெரியாதா? எல்லாரும் அரெஸ்ட் ஆனது என்ன ராமகிருஷ்ணன்? அதனால வந்து இப்ப உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி. அங்க தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரு இபிஎஸ் அவர்கள் அதிமுக தலைமை தாங்குது. பிஜேபிங்கிறது ஒரு தேசிய கட்சி. அவர்களை சந்திக்கிறதுனா ஒவ்வொரு முறையும் உள்துறை அமைச்சர் வந்து சென்னையில உட்கார்ந்து திரு பியூஷ் கோயல் அவர்கள் சென்னையில வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் பேச முடியாது. அதனால திரு இபிஎஸ் அவர்கள் வந்து ஹோம் மினிஸ்டரை பார்த்து அவங்க பிஜேபி தொகுதியில பத்தி பேசியிருக்கலாம், எனக்கு தெரியல. நான் உடனே அவர் பேசினார்ல. நீங்க இப்ப தொடர்ந்து இப்ப எங்கள்கிட்ட என்ன பேசினாருன்னா, நாங்க சீட் ஷேரிங்க பத்திலாம் எதுவுமே பேசல. அதெல்லாம் அங்க 4 நாள்ல நாங்க நீங்க உள்துறை அமைச்சர்கிட்ட பேசினுடைய கருத்து என்ன? அதுதான் இப்ப சொன்னேன். நம்ம இந்த தேர்தலை எல்லா கட்சிகளும் 234 தொகுதிகளில் எப்படியெல்லாம் நாம் அதை எதிர்கொள்வது, பீகார்ல அவங்க எப்படியெல்லாம் தேர்தலை எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி பெற்றார்களோ அதுபோல இந்த தேர்தல்களில் நடக்க இருக்கின்ற 26 தேர்தலில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஒற்றுமையுடன் எல்லா தொகுதியும் செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசுவதற்கு தான் என்னை அழைத்திருந்தார்கள். அதை பற்றி பேசுறேன். கட்சி தலைவராக இருக்கின்ற நீங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவீங்களா? நான் தான் போட்டியில்லை, ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒருத்தர் சார் இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அறிக்கையாகவும் கொடுத்திருக்காங்க, டெல்லி தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் பயத்துல இருக்காருன்னு தெரியுது. நாங்களாம் டெல்லிக்கு வந்தாலே அவர் பயப்படுறாருன்னு தெரியுது. இப்ப போய் என்ன தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகளை பெற்று தர மாட்டார்களான்னு. நீங்க டெல்லியோட சரியான ஒரு புரிதல் இல்லாமல் நீங்க குழாயடி சண்டை மாதிரி அவர்கள்ட்ட போடுறப்ப, தேர்தல் ஆணையம் நோட்டிபிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் நாங்க எப்படி நிதியை பெற்று தர முடியும்? இது தேர்தல் காலம், தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் நாங்க வந்து தேர்தலை எப்படி திமுக வீழ்த்துவதற்கான எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத பத்தி தான் நாங்க திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிங்கிறாங்களே, இந்த 12 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடிக்கு மேல் நிதியை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 2004ல இருந்து 2014 வரைக்கும் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில இருந்தப்ப 3 லட்சம் கோடி தான் பணமே வந்திருக்கு. இந்த பணங்களை ஒழுங்கா அந்த ஸ்கீம்ஸை அங்க நடைமுறைப்படுத்துவதை விட்டு இப்ப ஆதி திராவிட நலனுக்கும் மலைஜாதி மக்களுக்குமான எஸ்டி எஸ்சிக்கான நிதியை இவர் 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்து அள்ளி அடிச்சுட்டாரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கடத்தாங்க எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி, அது மாதிரி பண்ணியிருக்காரு. அது மாதிரி இவங்க நிதி ஆளுமையை அவர்கள் சரியாக செயல்படாம இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர்ல ஊழல், போஸ்டிங்ல ஊழல், என்ன கிட்டத்தட்ட 2500 கோடி ஊழலே அமலாக்கத்துறை கண்டுபிடித்து தமிழ்நாடு அரசாங்கம் அதை நடவடிக்கை எடுக்காததுனால சென்னை உயர்நீதிமன்றமே அதில் நடவடிக்கை சொல்லி தமிழ்நாட்டு அரசாங்கத்தை தலையில கூட்டியிருக்கு. இதே மாதிரி இருக்கிறப்ப அவர் டெல்லியை கண்டா பயப்படுறது, ஏன்னா அவங்க தவறு செய்தவர்கள் பயப்படுவாங்க, அதனால டெல்லிக்கு பத்தி பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குங்கிறத எல்லோருக்கும் தெரியும். அதனால அவர் வந்து பயத்துல இது டெல்லிக்கும் திமுகவுக்கான போட்டிங்கிறாரு, அப்படி கிடையாது. இப்ப சிஎஸ்கேல வந்து தலைமை தாங்கிறதே தோனி. கரெக்டா நான் சொல்றது? இல்ல அதனால நீங்க இல்ல சிஎஸ்கே தமிழ்நாடு அணின்னு நம்ம இருக்கோம், சென்னையில இருக்கு, அதுக்கு தலைமை தாங்கிறது தோனி. அதுல இருக்கிறவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டு, அதுக்கு போய் போராட்ட சொல்லுங்க முதலமைச்சரை. அதனால டெல்லி தமிழ்நாடு இப்படிலாம் பேசி இனிமே மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா இவங்க டெல்லியில இருந்தப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கெட்ட பேர் நமக்கெல்லாம் அசிங்கத்தை உருவாக்குனாங்கன்னு தெரியும். அதனால இது போன்ற கேள்விகள்லாம் கேட்டு எங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இந்த தேர்தலில் திமுகவை உறுதியாக தோற்கடிப்போம் என்டிஏ கூட்டணி. அதற்கான
ஸ்ட்ராட்டஜிகளை பத்தி பேசுவதுக்கு தான் நான் டெல்லிக்கு அவர்களை பார்க்கணும்னு எந்த கேட்டிருந்தேன். மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்க அதெல்லாம் நீங்க தேர்தல் நேரத்துல பாருங்க. பீகார் போல எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு தொகுதியில ஒவ்வொரு பூத் லெவல்ல நாங்க ஒற்றுமையோடு இருந்து மக்களை சந்தித்து தேர்தல் பணியாற்றி தாவேகா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது உங்க ஊடகம் இல்ல அது உங்க ஊடகத்துல அப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டீங்க. நீங்களாவே ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிக்கிறீங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. அதை வந்து இபிஎஸ் அவர்களும் மறுத்துட்டாங்க, நயினார் நாகேந்திரன் மறுத்துட்டாரு. வேற யாரும் பேச முடியும்? சார், இப்ப புதுசா கூட்டணி எதுவும் கிடையாது, இனிமேல் எந்த கட்சிகளும் வரமாட்டாங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. ஆமா, சசிகலா அவர்கள் புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க, ஒரு புது கூட்டணி. கூட்டணியில கொண்டு வரதுக்கான எதுவும் வாய்ப்பு இல்ல அது மாதிரி எந்த முயற்சியும் இல்லை. அது மாதிரி எந்த முயற்சியும் இல்லை. எங்க கூட்டணி தான் முடிவு அடைஞ்சிட்டுன்னு திரு இபிஎஸ் எங்க கூட்டணி தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் அதுல என்ன திரும்ப கேள்வி? இல்ல எங்க கூட்டணி முழுமை பெற்றிருக்கு. இது பலமான கூட்டணி. திமுகங்கிற துரியோதன கூட்டணியை வீழ்த்துகின்ற பஞ்சபாண்டவர் கூட்டணியாக வலிமையாக இருக்கிறோம். எங்க சைடு நியாயம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். நீங்க இருந்தது அதிமுக, டிடிவி தினகரன் இருந்தது அதிமுக, நீங்க அவங்கள பயங்கரமா சொன்னால அவர் கேட்பாருண்ணா. இப்ப இப்ப இதுதான் இந்த கேள்விதான் ரொம்ப. இப்ப தேர்தல் நேரத்துல நீங்க இருந்தது அதிமுக, அவர் இருந்தது, நீங்க இருக்கிறது இல்ல சார். இப்ப அவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு டாக்டர் ராமதாஸ் கூட கூட்டணியா வச்சிருக்காங்க. இந்த அவங்க தனியா போனது உங்களுடைய கூட்டணிக்கு வெற்றிக்கு பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? திமுகங்கிற தீய சக்தியை தமிழ்நாட்டு மக்கள் வீழ்த்துவதற்கு தயாராகிவிட்டார்கள். அதுக்கு ஒரே ஆல்டர்னேட்டிவ் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்ப முதலமைச்சர் டெல்லியில இருந்து எங்களுக்கு ஃபண்டு வரலன்னு குறை சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை நாங்கள் எளிதாக பெற்று தருவதற்கான கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கு நாங்க வந்து உட்கார்ந்து ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசுறோம்ல, நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்கீம் வேணும்னா நாங்க வந்து மாண்புமிகு உள்துறை அமைச்சரையோ மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களையோ மற்ற அமைச்சர்களை சந்தித்து அவர்கள் அது நியாயத்தை சொல்லி பெற முடிய இடத்துல நாங்க இருக்கோம். முதலமைச்சர் ஏன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்? ஒரு நிமிஷம் சார், ஏற்கனவே இருந்த பாஜக போன்ற கட்சிகள் வந்து திமுகவுக்கு எதிராக செயல்பட்ட, அரசுக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட மத்திய அரசு கிட்ட இருந்து நிதியை பெற்று தருவதில் எந்த ஒரு முயற்சி மேற்கொள்ளவில்லை அப்படின்றதுதான் முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு. இல்ல முதலமைச்சர் தப்பான குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர்கள் சரியான நிதி நிர்வாகம் பண்ணாம மத்திய அரசு நிதியெல்லாம் எந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டதா இவர்கள் கடை தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி உடைக்கிற காரணத்தினால, இன்னொன்னு கபலீகரம் செய்கிற காரணத்தினால மத்திய அரசாங்கம் யோசித்து நிதியை தருகிறார்கள். அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இதுக்கு மேல இதை கேட்டு நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கு நாங்க வந்தது அதெல்லாம் இல்ல சார். இதெல்லாம் உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்க டிவியில வந்த மாதிரி அதெல்லாம் பொய்ன்னு ஆக போகுது. அதனாலதான் நான் உங்களுக்காக பேசுறேன். இல்ல அதெல்லாம் நாங்க வந்து நீங்க இன்னும் 2-3 நாள்ல எல்லாம் வெளிப்படையா உங்களுக்கு தெரிய வரும். பீகார்ல வெற்றி பெற்ற மாதிரி பெறுவோம். தேர்தல் பீகார் மாடல்.